அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இஸ்லாமிய விடுகதை என்ற தொடர் ஒரு சிறு தொடரில் இன்றைய தலைமுறைக்கு விடுகதை என்றால் என்ன, இஸ்லாமிய விடுகதை இந்த தொடருக்குள் முழுவதுமாக நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக பெரும்பாலானவர்களுக்கு, இன்றைய சூழலில் வளர்ந்திருப்பவர்களுக்கு வைஃபை தெரிந்திருக்கிறது, 2GB 3GB தெரிந்திருக்கிறது, ராம்கள் தெரிந்திருக்கிறது, ஃப்ரீ ஃபயர் தெரிந்திருக்கிறது. நாம் அறியாத பல சொற்கள், கணினி சார்ந்த சொற்கள், செல்ஃபோன் விரல் விளையாட்டுக்களை சார்ந்த பல செய்திகளை இன்றைய கிட்ஸுகள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுகதை என்பது அறிமுகம் தேவை. விடுகதை அப்படின்னா ஒரு கேள்வியை அதை புதிர் வைத்து சுவாரஸ்யமாக அந்த கேள்வியை கேட்பார்கள். இஸ்லாமிய விடுகதை என்ற அந்த தொடருக்குள் நாம் நுழையிறதுக்கு முன்னாடி விடுகதை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். சிறு வயதிலே நிறைய விடுகதையை கேட்டு, விடுகதையை பகிர்ந்து, விடுகதையாக நாம் பதில் கூறி வளர்ந்தவர்கள் இன்றைக்கு 90 கிட்ஸில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். சின்ன வயசில் நாம் பள்ளி பருவத்திலே இருக்கும்போது பேசப்பட்ட பல விடுகதைகள். உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை இப்படி கேட்பார்கள்: அடித்தா அழுவான், அவனை அப்படியே புட்டால் சிரிப்பான் என்று ஒரு கேள்வி. சாதாரணமான கேள்விதான். அடித்தால் அடித்து விடுவான், அவனை பீத்து அப்படியே புட்டி எடுத்தால் அவன் சிரிப்பான். இது ஒன்றும் புரியலை. சிறு வயதிலே இது போன்ற பல விடுகதைகளை நாம் பரிமாறி வளர்ந்த அந்த நினைவுகள் அலாதியானது. அது என்ன அப்படின்னா, அது தேங்காவை சொல்லுவாங்க. தேங்காய் அது ஓங்கி நாம் அடித்தோம் அப்படின்னா அதில் தண்ணி கொட்டும், அது அழுகுவதற்கு இதை புதிராக போடுவார்கள். அதை அப்படியே தண்ணி கொட்டினதுக்கப்புறம் நாம் பீச்சு தனியாக எடுத்தோம்னா அப்படியே 2 பக்கமும் வெண்மையாக, அந்த அளவுக்கு யார் பல்லும் இருப்பதில்லை, அப்படியே பார்ப்பதற்கு சிரிப்பதை போல, அப்படி வெண்ணிற பற்களை போல 2 பக்கமும் அப்படி வெண்ணிறமாக இருக்கும். அதைத்தான் இப்படி சிறு பிராயத்திலே விடுகதையாக கேட்டிருப்பார்கள். இதுபோல பல செய்திகள் இஸ்லாமிய விடுகதைகளாக நாம் ஆதாரபூர்வமான செய்திகளை தொடர்ந்து பதிவிடவிருக்கிறோம். பாருங்கள், இம்மைக்கும் நன்மைக்கும் பயனுள்ள பல தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.